வாழ்க்கையில் எல்லோரும் உங்களை விட்டு விலகும் போது கவலைப்படாதீர்கள். கூட்டத்தில் தொலைந்த உங்களை இந்த அமைதியில் மீட்டெடுங்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னே நீங்கள் யார் என்று வாழ்ந்து காட்டுவதே சிறந்த பதில். அவமானப்படுத்தியவர்களிடம் சண்டை போடாதீர்கள். உங்கள் வெற்றியின் சத்தம் அவர்களின் உதாசீனத்தை விட உறக்க இருக்கட்டும். அமைதியாக இருங்கள். உங்கள் உழைப்பு சத்தமிட்டு பேசட்டும். உங்கள் திட்டங்களை உலகிற்கு சொல்லி வீண் விவாதம் செய்ய வேண்டாம். செயலில் காட்டுங்கள். முடிவுகள் பேசட்டும். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களை உண்மையாக நேசிப்பவர் உங்கள் இயல்பையே நேசிப்பார். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள். உங்கள் மன அமைதியை விட இந்த உலகில் வேறு எதுவும் விலை மதிப்பற்றது அல்ல. உங்கள் நிம்மதியை கெடுக்கும் நபர் அல்லது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நிற்பதே சிறந்தது. துரோகம், நம்பிக்கை துரோகம், காயப்பட்ட இடம்தான் நாளை உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வலிகள் வீண் போவதில்லை. ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்களை இன்னும் சாதுரியமாகவும் வலிமையாகவும் மாற்றுகிறது. எல்லோருக்கும் இடம் கொடுங்கள், ஆனால் எல்லாருக்கும் உங்கள் மனதில் இடம் கொடுக்காதீர்கள். அனைவரிடமும் அன்பாக இருங்கள், ஆனால் உங்கள் பலவீனத்தையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்ள யாருக்கும் அனுமதி வழங்காதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பி விடாதீர்கள். மன்னிப்பு உங்கள் மன அமைதிக்கு நல்லது, ஆனால் எச்சரிக்கையோடு இருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. உடைந்தால் ஒட்ட வைக்கலாம், ஆனால் விரிசல் தெரியும். ஒருவர் உங்கள் நம்பிக்கையை உடைத்து விட்டால் மீண்டும் அவர்களிடம் பழைய இயல்பான உறவை எதிர்பார்க்க முடியும்.